வணக்கம் வணக்கம் மக்களே. பெனவென்ட் ஐஏஎஸ் அகாடமி வந்து நாச்சால். நம்ம இப்போ வந்து பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இதை வந்து பார்ட்டா ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 1ல இருந்து ஜூன் 10 2025க்கான ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸா நான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டே டு டே வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க டே டு டே அப்டேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன், நீங்க டே டு டே அப்டேட் பண்றது மட்டும் பத்தாது. அதை நீங்க மார்னிங் படிக்கிறீங்கன்னா ஈவினிங் ரிவிஷன் பண்ணுங்க. இல்ல ஈவினிங் நீங்க படிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில ரிவிஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவிஷனையும் சேர்த்து வச்சுக்கணும். அப்படின்னா வந்து நீங்க டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க வந்து எக்ஸாம் போகும்போது ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் எடுத்து வந்திருக்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஜூன் 1 to 10க்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது. இப்போ இந்த காலம் பாத்தீங்கன்னா பர்சன்ஸாவும் இருக்கலாம், கண்ட்ரியாவும் இருக்கலாம். அந்த காலம் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான காலம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோனா அகர்வால். அவங்க வந்து பாரா ஷூட்டிங் வேர்ல்ட் கப்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அந்த கேட்டகரியில சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து டோட்டலா 6 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கு. அதுல 4 வந்து கோல்டு மெடல்ஸ். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உலான் பத்தார் ஓபன் 2025. உலான் பத்தார் வந்து மங்கோலியால இருக்கு. அடுத்தது டி குகேஷ், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்வே செஸ் 2025ல டைட்டில் வின் பண்ணிருக்காரு. யாரை டிஃபீட் பண்ணியிருந்தாங்க? மேக்னஸ் கார்ல்சனை டிஃபீட் பண்ணி குகேஷ் வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கிளென் மேக்ஸ்வெல், அவர் வந்து ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்தது இந்தியா வந்து 24 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸ்ல. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025ல செகண்ட் பிளேஸ்ல வின் பண்ணி 24 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் இல்லையா? ஆர்சிபி வந்து ஐபிஎல் டைட்டில் அடிச்சிருக்காங்க ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லையா? அடுத்தது சாரா இரானி அண்ட் ஆண்ட்ரியா வாவாசூரி, இவங்க வந்து பிரெஞ்ச் ஓபன் மிக்சட் டபுள்ஸ்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. இது மிக்சட் டபுள்ஸ்ன்றதுனால 2 பேர். ஓகே, அடுத்தது அரவிந்த் சிதம்பரம், இவங்க வந்து செஸ் டோர்னமெண்ட், அர்மேனியால நடந்த செஸ் டோர்னமெண்ட், அந்த செஸ் டோர்னமெண்ட் பேரு ஸ்டீஃபன் ஆவக்யான் மெமோரியல். இது வந்து அர்மேனியா நடந்துச்சு. அதுல இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது லாஸ்டா பியூஷ் சாவ்லா, இவர் வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது வந்து நம்ம பார்ட்டா பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து நிறைய இருக்குன்றதுனால பார்ட்டா பார்க்க போறோம். ஓகே, இதை நீங்க திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் படிச்சுட்டு மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒண்ணு பேர் வந்து நம்மளுக்கு சில பேர்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இதை நீங்க திரும்ப ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.